அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்செக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்கமோட யுலான்சி அண்ட் ஃபால்கம் 2 ஜாயின் வெஞ்சரு. ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை 3யுமே அன்பாக்ஸ் பண்ணி இது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குயிக் ரிலீஸ் ஃபோல்டபுள் ஹாஃப் கேஜ் கிட்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஒவ்வொரு கேமராக்கும் கேஜ் தனியாக வாங்கினீங்கன்னா அது வந்து ஃபோல்டபுள் டிஸ்மேண்டில் இருக்காது. அது அப்படியே சாலிடாகவே இருக்கும். அது வந்து உங்களுக்கு பேக் பேக்கில் வைக்கிறதுக்கு இல்லை ட்ராவலிங் எடுத்துகிட்டு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது அப்படியே மடித்து வச்சுக்கலாம். அதான் ஃபோல்டபுள் இது. ஸோ இந்த கேஜ் வந்து நீங்கள் எந்த கேமராக்கானாலும் போட்டுக்கலாம். ஸோ இதில் அந்த டீட்டெயில் நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா குயிக் ரிலீஸ் மஷ்ரூம் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மாதிரி ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபால்கமோட தான். இது வந்து குயிக் ரிலீஸ் பிளேட்டு F38ன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சின்னதாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வந்து F22, இது வந்து F38, F15 இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து F32 வந்து மீடியமான சைஸ். ஸோ இது ஒன்று உங்களுக்கு காமிக்கலாம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 ப்ராடக்ட்டையும் நம்ம ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஜை பற்றி பார்த்துருவோம். இது வந்து ஃபோல்டபுள் ஹாஃப் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு யுலான்சியோட ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் தான். யுலான்சி ஃபால்கம் சேம் ஒரே கம்பெனி தான். ஸோ யுலான்சியோட தான் அது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபால்கம்னு போட்டிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கும். அப்படி இந்த சைடு மட்டும் இருக்கனால தான் ஹாஃப் கேஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கனாக்கா F22, F38, F50 குயிக் ரிலீஸ் ஃபோல்டபுள் ஹாஃப் கேஜ் கிட் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படின்னாக்கா F22 நீங்க இதில் யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டு அந்த இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியும். F38 யூஸ் பண்ண முடியும். F50 நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த கேஜில் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அடாப்டர் நீங்க இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக குயிக் ரிலீஸ் மாதிரி குயிக்காக போடலாம், குயிக்காக ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் சைடில் வந்து அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு படம் போட்டிருக்காங்க. அந்த பேக் சைடில் வந்து பாருங்க அந்த கையிலேயே இப்படி ஒரு கை அடக்கத்திலே வந்துருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. இது கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி அது ஒரு பெருசாக இருங்க. இது ஒரு ஒயிட் பாக்ஸ். சரி நம்ம இதை பிரித்து இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு மேனுவல் இருக்குது. இது வழக்கமாக வைக்க ஒரு சின்ன மேனுவல் வச்சிருக்காங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் இதெல்லாம் டீட்டெயிலாக வச்சிருக்காங்க. ஸோ இது தேவையில்லை நமக்கு. இப்போ இதை வச்சிருவோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க ஒரு ஆலன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது. இது வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்க்ரூ பிளேட். இது அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த கேஜ். எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேஜ் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது பாருங்க ஒரு இவ்வளோதாங்க. இப்படி பாருங்க கேஜ் இவ்வளோ தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கைக்குள்ளேயே வச்சுட்டேன் பாருங்க கேஜ். நீங்கள் ஒரு ஓவர் வீல காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ஃப்ரண்ட் வீல பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாருங்க இப்படி தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சைஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட கேமராவோட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த கேஜ் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க இதை விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது என்ன பண்ணுனாக்கா இதை வந்து ஒரே ஒரு சும்மா ஃபுல்லாக ஸ்க்ரூ மாதிரி ரொம்ப திருப்பக்கூடாது. ஒரு திருப்பினீங்கன்னா போதும். இது பாருங்க இது வந்து டைட்டு. இதை அப்படி திருப்பிட்டீங்கன்னா இது லூஸ் பண்ணோன்னே இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து ஒரே ஒரு இதுதான் பண்ணணும். கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிடலாம். இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே பாருங்க இதை இந்த சைடு மாற்றியும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இது எல்லாமே ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து இங்கே பாருங்க இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இப்படி மேலே டாப்பில் பாருங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் டாப்பில் நீங்கள் எதுவும் போட போகிறதில்ல அப்படின்னாக்கா இதை வந்து அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்க இப்படி வச்சுக்கலாம். இப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த கேமரா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதை அப்படி செஞ்சதுக்கப்புறம் இந்த பொசிஷன்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இதை டைட் பண்ணிடணும். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி கேஜ் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பேஸ் பிளேட் இருக்குது. இதுதான் குயிக் ரிலீஸ் பிளேட். ஸோ இந்த இடத்துல பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து லாக்கிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாக் அன்லாக் பண்ணிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதை வெளியே எடுத்துடலாம். இது பாருங்க இது வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஸோ இதுதான் அந்த F38ஓட பேஸ் பிளேட். இது வந்து F38 தான். இந்த பேஸ் பிளேட் டிசைன் வந்து F38 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் F38 தான் அது. ஸோ இதை வந்து நம்ம கேமராவோட பாட்டத்தில் போடணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இதே ஒன்று நான் வாங்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே. இந்த பேஸ் பிளேட் ஒன்று. ஸோ அது ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன் என்னோட கேமராவில். இதே தான் சேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சேம் இது நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு பதிலாக இதை வச்சிருக்கேன். இதை போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த பேஸ் பிளேட்டை நம்ம இதில் போடுறோம். இங்கே பாருங்க இதை வந்து ஃப்ரண்ட்லேருந்து வச்சு நம்ம தள்ளணும். இதை வச்சுட்டு இங்கே பாருங்க
அவ்வளோதான். இப்போ போய் இது லாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மடச்சி இப்படி வச்சுக்கலாம். இதில் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் அக்சசரிஸ் போட்டுக்கணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து டைட் பண்ணிடணும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இதை டைட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கேஜ் மாதிரியே இருப்பாருங்க. நீங்கள் என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் போடணுமோ போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரைபாட் வச்சுன்னா அந்த ட்ரைபாட்ல வந்து அதே மாதிரி பேஸ் இருந்துச்சுன்னா ட்ரைபாட்ல உடனே இதை போட்டுக்கிட்டு ரிலீஸ் பண்ணி குயிக்காக எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கனகச்சிதமாக இருக்குது. இப்போ நான் வந்து இதெல்லாம் டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேஜ் நீங்கள் வந்து இந்த சைடில் ஹேண்டில் போட்டிங்கனாக்கா அப்படியே கேஜ் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ரெண்டையும் வாங்கியிருக்கிறேன். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டாப்பில் நீங்கள் எதுவும் போட போகிறதில்ல அப்படின்னாக்க இது லூஸ் பண்ணிவிட்டு இது அப்படி மேலே நிமித்திக்கணும். பாருங்க, இப்படி மேலே நிமித்திட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ஸோ இல்லைன்னா நீங்கள் அந்த சைடு கூட மடிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இதை ஃபுல்லாக திருப்பிட்டு இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மடிக்க முடியாது, ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதை இந்த இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் இப்படி கூட ஏதாச்சும் ஒரு அக்சசரி லைட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இப்போ மைக்கு இந்த மாதிரி எந்த அக்சசரிஸாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வசதியாக எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த மஷ்ரூம் ஹேண்டில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதை மஷ்ரூம் ஹேண்டில் எடுத்துருவோம். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இந்த அட்டையில் ஒன்றும் போல, இந்த படத்தை போட்டு அதோட கம்பெனி டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதான் மஷ்ரூம் ஹேண்டல்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இதை வெளியே எடுத்தாச்சு. இந்த அடாப்டர் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து எல்லாமே இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாகவே வச்சு இதை லாக் பண்ண முடியும் இந்த கேஜை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வேற ஸ்மால் ரிக் கேஜ் இல்லை வேற எந்த கம்பெனி கேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேஜில் வந்து இந்த ஸ்லாட் வந்து இது நேட்டோ கிடையாது. இது வேற டிசைன், ஃபால்கமோட டிசைன். அதனால நேட்டோவில் உட்காராது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வேற கேஜில் யூஸ் பண்ணும்போது இதை போடுறீங்கன்னாக்கா அப்போ வந்து உங்களுக்கு இந்த பேஸ் தேவைப்படும். இந்த பேஸை வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவில் வந்து நீங்கள் போட்டு அதை டைட் பண்ணிக்கணும். அதாவது இதில் வச்சு இப்படி டைட் பண்ணிக்கணும். இப்படி டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இதை வந்து அந்த டைட் பண்ணதில் வந்து இதை லாக் பண்ணலாம். இப்போ வந்து தேவையில்லை. இது இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் வச்சு இதை லாக் பண்ணி காமிக்க பாருங்க. அவ்வளோதான். இப்போ உட்காந்துச்சு பாருங்க. இப்போ அப்படியே பிடிச்சிக்கலாம். ஒன்றும் ஆகாது பாருங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதை லூஸ் பண்ணிடுறேன். இதோட சிம்பிளான ஒரு டிசைன் பாருங்க, எவ்வளோ நல்லா அழகாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் ட்ராவல் போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி டக்குன்னு சின்னதாக இருக்கலாம் எடுத்து போட்டு நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டா போதும். பாருங்க, இது பிடிச்சினா ஸ்டடியாக பிடிச்சி நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன் ஃபோட்டோ எடுக்கலாம். இது ஸ்டடியாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேனாச்சும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கையில் பிடிச்சி எடுக்கிறதுக்கும் இந்த சைடு நீங்கள் பிடிக்க முடியாது. இல்லைனா நீங்கள் இந்த லென்ஸை பிடிச்சி இந்த சைடில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஹேண்டில் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த கீழே இப்படி வைக்கிறீங்கன்னாக்கா இது ரவுண்டாக இருக்கிற ஷேப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்க, கையை அப்படியே வச்சுட்டு நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி வச்சு பார்க்கலாம். ஆனால் அப்படியே கிரிப் பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே எடுக்கிறீங்க, அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். அதில் ஒரு நல்ல டிசைன். இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் அலாய் மெட்டீரியல் தான். இது எல்லாமே இந்த கேஜ், இந்த மஷ்ரூம் ஹேண்டிலுமே இது எல்லாமே அலுமினியம் அலாய். பட் இது மட்டும் வந்து மைக்ராட்டிக் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மெட்டீரியல். ஸோ அது என்ன மெட்டீரியல் கேட்டிங்கனாக்கா பேப்பர், சிந்தட்டிக் மெட்டீரியல், ரேசின் இதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாகவும் ஒரு மேட் ஃபினிஷில் நல்லா இருக்குது பிடிக்கிறதுக்கு. சாஃப்ட்னா ரப்பர் மாதிரி இல்லை, ஹார்டாக இருக்குது கொஞ்சம். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா நைஃப், கத்திலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, கத்தியோட கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைப்பிடிக்கு வந்து இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பயன்படக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். அதுக்கு அதை வந்து இங்கே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது இங்கே தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. உடனே எடுத்துடலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் போய் பிடிச்சிக்கும். இங்கே பாருங்க, இங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி போட்டு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம். நீங்கள் பிடிச்சிட்டு அங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்படியே பிடிச்சி நீங்கள் தூக்கிட்டு போயிட்டுக்கலாம். எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறீங்கனாக்கா நீங்கள் இப்படி சைடாக தங்க விடணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி மேலே பிடிச்சி கூட தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன எப்படி வசதியோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உடனே இதை எடுத்து நீங்கள் பேக் பண்ணாக்கா உடனே குயிக்காக எடுத்துலாம். பாருங்க, எடுத்து அப்படியே இது தனியாக எடுத்துடலாம். உடனே இதையும் எடுத்துடலாம். பாருங்க, இது அழுத்தினா இப்படி வந்துடும். அவ்வளோதான். இதையும் எடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்க, இதை லூஸ் பண்ணுறான். லூஸ் பண்ணிட்டு இதை மடக்கிறோம். இதையும் லூஸ் பண்ணிட்டு இதையும் மடக்கிறோம். பாருங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே பேக்கில் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ரெண்டுமே ட்ராவலுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ராவல் அடிக்கடி பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைப்பட்டாலும் தேவைப்படும். அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ இந்த ப்ராடக்ட்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் பேஸ் பிளேட்டு தனியாக விற்கிறாங்க. இது வந்து F38னு சொல்லுவாங்க. இதே மாதிரி F28ல இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் F28ங்கிறது. இதுக்குள்ளே இந்த ஒயிட் பாக்ஸில் இதை ஓப்பன் பண்ணாக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்ச் வச்சு அதில் வந்து இது வச்சுருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இதில் வைக்கலங்க, அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு பேஸ் பிளேட் தான். அது பாருங்கள், இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் அந்த ஸ்க்ரூ வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்க்ரூ. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை வெளியே இழுக்கணும். இப்படி வெளியே வந்துடும். இப்படி தள்ளும்போது வச்சு இப்படி விட்டுட்டு இப்படி அழுத்துனீங்கன்னு வச்சுக்கிங்க. இதை கரெக்டாக பொசிஷனாக வச்சு நம்ம இதை அழுத்தினோம்னா போய் லாக் ஆகிக்கும். அங்கே பாருங்கள்,
இப்படி லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து இது வெளியே எடுக்க முடியாது. இது அழுத்தணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் வெளியே எடுக்கணும். இதை லாக் பண்ணலாம். எப்படி லாக் பண்ணாங்கன்னாக்கா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இழுத்து இதை புல் பண்ணி அதை அப்படி திருப்பணும் பாருங்க. இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுதான் லாக் பொசிஷன். அப்போ நீங்கள் வந்து இதை எடுக்கணும்னாக்கா திருப்பி புல் பண்ணி இங்கிட்டு திருப்பிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து இதை இப்படி வெளியே எடுக்கலாம். ஸோ இதான் இதனுடைய மெத்தடு. ஸோ இதில் லாக்கிங்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பயப்பட தேவையில்லை, கேமரா எங்கே விழுந்துருமோ அப்படின்ற பயப்பட தேவையில்லை, லாக் பண்ணிடலாம். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/4 இன்ச்சு த்ரெட்டு தான். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ட்ரைபாடில் போட்டுக்கலாம். வேறு எந்த இதில் வேணாலும் நீங்கள் வந்து சின்ன ட்ரைபாடு, பெரிய ட்ரைபாடு, அதில் எதில் வேணாலும் இந்த பேஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க பாருங்கள், இந்த பேஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேஸை வந்து இந்த ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களுடைய கேமராவோட பாட்டத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க இதில் போட்டுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காக நீங்கள் எடுக்கலாம், குயிக்காக பேக் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குயிக் ரிலீஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இல்லைனா நீங்கள் ஸ்க்ரூ போட்டு லூசன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லை டைட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போலாம் வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட்டான வேர்ல்டில் வந்து நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால தான் இந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. எல்லாம் குயிக் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. F38 இருக்குது, F22 இருக்குது, F50 இருக்குது. ஃபால்கம் தனி வெப்சைட்டே இருக்குது. அவங்களோட பண்ணால் அவங்களோட ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்னு எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப ஃபேமஸ். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வந்து அவங்க நிறைய டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கா ஸ்விஸ் குயிக் ரிலீஸ். இதை நீங்கள் டைரெக்டாக வந்து வேறு ஏதாச்சும் இப்போ ஸ்மால் ரிக்கோட பேஸ் பிளேட் இருக்குது, மேன்ஃப்ரோட் இருக்குன்னா அதில் குயிக் ரிலீஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஆர்கா ஸ்விஸ் பேஸ் பிளேட் இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக நீங்கள் இந்த பிளேட் இந்த பேஸ் பிளேட்டை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக வச்சு டைட் பண்ணிடுவோம். இப்போ இதை டைட் பண்ணிடுவோம், இதையும் டைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த கேஜ் இப்போ ரெடி. ஸோ இதை தூக்கி நம்ம இதில் சொறி விடுவோம். இங்கே பாருங்கள். இப்போ இதில் வந்து இதை வந்து இப்படி போட்டுருவோம். இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அந்த லாக் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து உள்ளே தள்ளிட்டோம்னா இது லாக்கு. பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ இதை லாக்கை எடுத்துகிட்டு தான் நீங்கள் புஷ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு லாக்கிங் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இப்போ பாருங்கள் ரிஜிட்டாக இருக்குது. இப்போ ஸோ இதையும் நம்ம போட்டுருவோம். நான் வந்து இந்த இடத்துல இதை இங்கே போடுறேன். நீங்கள் மேலே இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி சென்டர் ஆஃப் கிரேட் தகுந்த மாதிரி இதை நீங்கள் மேலே கீழே ஏற்றி இறக்கி நீங்கள் எந்த இடத்துல வரீங்க அது அந்த இடத்துல நின்றுக்கும். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதை இப்படி பிடிச்சி பண்ணுறது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். ஸோ இது ஓகே. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோல்ஸ் கூட நீங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து டில்டாவோட ஒரு ஐஃபோனு இல்லைனா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சக்கூடிய ஒரு ஃபோன் ஹோல்டர் இது. ஸோ இதில் வந்து கோல்ஸ் மவுண்ட் இருக்குது. நம்ம இதை வந்து போட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். இதில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதில் இந்த இதை போட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். இப்போ ஃபோனை வச்சுன்னா கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நீங்கள் அந்த இது பேலன்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா கையில் பிடிச்சிக்கணும். ஸோ எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். இது பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது ரொட்டேட் பண்ணுறது தான் அது. ஸோ நீங்கள் எந்த சைடு வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செல்ஃபியாக எடுக்கிறீங்க இல்லை வீடியோ எடுக்கிறீங்கனாக்கா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்னைய பார்த்துருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் படம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வச்சு எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்கும். ஸோ வெளியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் குயிக்காக அதை எடுத்து வச்சு நீங்கள் அப்படி அழகாக படம் எடுக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஃபுல் கேஜ் இல்லை, இது ஆஃப் கேஜ் தான் அது. சரி, இதுவே ஒரு கேஜ், இதுக்கு மேலே ஒரு கேஜ் போடலாமா அப்படின்னாக்கா இந்த 7C நான் வச்சு 7C இதுக்குன்னு தனியாக கேஜ் இருக்குது. அந்த கேஜ் போட்டால் கூட அந்த கேஜோடய சேர்த்து நீங்கள் இதில் போடலாம். அந்த அளவுக்கு கேப் வச்சிருக்காங்க. அந்த கேஜும் சேர்த்து இதோட போட்டுக்கலாம். நீங்கள் அந்த கேஜை கூட கழட்டிடலாம், டபுள் கேஜ் மாதிரி. பட் அது வச்சா இன்னும் வெயிட் அதிகமாக, அது தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி வெறும் கேமரா மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. பாருங்கள், இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், படம் எடுக்கிறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து இன்னொரு அடாப்டர் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் F22 பேர். இப்படி தான் செட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பேஸ் பிளேட்டும் இதுவும் சேர்ந்து வந்து F38. ஸோ இந்த F22 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி வெளியே எடுத்துலாம். இது ரொம்ப சின்னதாக டைனியாக இருக்கும். சின்ன சின்ன கேஜெட்ஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மானிட்டரு, லைட்டு, இதுக்கெல்லாம் இந்த இது போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி கூட நம்ம குயிக்காக பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இதை எடுத்து வந்திருக்கேன். இந்த பேஸ் வந்து நான் இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ பண்ணி முன்னாடியே ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, இது ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து குயிக்காக நம்ம எடுத்துடலாம், குயிக்காக லாக் பண்ணிக்கலாம். இதில் போய் உட்காந்துச்சு. இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து இதை போட்டுக்கலாம், பேட்டரியை போட்டுட்டு அவ்வளோதான், இப்படி உட்காந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த ஃபோனை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதாவது இந்த கோல்ட் ஷூல் வந்து ஃபோனை நீங்கள் இன்சர்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இது பாருங்க. ஸோ இதை வந்து இந்த பாருங்கள், இது கீழே வந்து அவ்வளோதான். இது வரும். இப்போ வந்து எல்லாமே நம்ம குயிக்காக போட்டாச்சு. இதான் அரேஞ்ச்மெண்ட்டு, இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும், அன்ஸ்ட்ரிப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப குயிக்காக பண்ணலாம். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ குயிக்காக நான் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம உடனே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கிளம்புறோம்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கலாங்க. பாருங்கள், இது வந்து இதை வெளியே எடுத்துட வேண்டியது. இதை எடுத்தாச்சு.
இப்போ வந்து இதை வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட வேண்டியது. ஸோ அது மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்து வெளியே எடுத்துட வேண்டியது. ஸோ இதை வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை வந்து இதை வெளியே எடுத்துட வேண்டியது. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் அப்படியே இருக்கும். ஸோ இதை லூஸ் பண்ண வேண்டியது, இதையும் லூஸ் பண்ண வேண்டியது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சிம்பிள், முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அழகாக தனித்தனியாக பேக்கில் வந்து எப்படி பேக் பண்ணுமோ பேக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் இப்போ கேட்கலாம், அடுத்து வந்து இந்த கேஜ் வந்து கேமராக்காக மட்டும்தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்கனாக்கா இல்லை, ஃபோனு மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகேங்க, இன்னொரு ஃபோன் ஹோல்டர் வந்துட்டு என்ற ஒரு சிம்பிளான ரொம்ப சீப்பான ஒன்று தான் எடுத்துருக்கேன். பட் இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப சீப், பிளாஸ்டிக்கு திடீர்னு உடஞ்சிடும். நான் உங்களுக்கு சும்மா டெமோக்காக நான் அதை போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டில்டாவோட வந்து மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் என்ன ஒரு பிரச்சனைக்கு இந்த பாட்டில் வந்து இந்த 1/4 இன்ச் த்ரெட் அவங்க கொடுக்கல. ஸோ இது இருக்கிற மாதிரி ஒரு நீங்கள் ஹோல்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த ஃபோன் ஹோல்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க, இது என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால அதை எடுத்து உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கலான்ட்டு பாருங்க. இந்த F38 பேஸ் பிளேட் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அதை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இதை கரெக்டாக நீங்கள் சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா நீங்கள் டைட் பண்ணிடணும். ஸோ இதை ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் இந்த கேமராவை நான் அதில் போட்டுக்கிறேன். ஓகே, கேமரா போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்படியே வச்சுக்கிட்டு ஸோ இதை வந்து இதில் லாக் பண்ணிடுங்க. பாருங்கள், இதை லாக் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்தீங்கன்னா இப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு கேமராவை வந்து இது ஆக்சுவலாக மறைக்குது. ஸோ இப்படி வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதை வந்து இந்த விரிச்சிட்டு இதை மட்டும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து டைட் பண்ணிடுங்க. இப்போ இதை டைட் பண்ணிவிட்டு இதையும் டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது தேவைன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை போட்டுக்கலாம். பிடிச்சிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு பிடிக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு ஒரு புடி இருக்குது தனியாக, அதை வாங்கிட்டீங்கன்னா இதோட சேர்த்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி மாற்றணுங்க. இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு மாற்றி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்படி திருப்பிக்கிங்க. இது இப்படி திருப்பி இப்போ நீங்கள் இந்த ரைட்டில் பிடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அதே வந்து வெர்டிக்கலாக எடுக்கணும்னாக்கா நீங்கள் வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது அப்படி நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா போதுங்க. பாருங்கள், இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதான் உங்களுக்கு. இப்போ இதில் எந்த விதமான ஒரு உங்களுக்கு வந்து எதுவுமே இடிக்கல, கரெக்டாக இருக்குது. ஓகேங்க, இது இன்னொரு மெத்தடில் நான் போட்டு காமிக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக வச்சுக்கலாமோ அந்த க்ளோஸாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதை எடுத்துருவோம். சார் எடுத்துகிட்டு ஸோ இதை இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஈஸியாக எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுட்டோம்னா சென்டராக வைக்காமல், இது சென்டராக வச்சா வெளியே போகுது. இந்த எட்ஜில் வச்சு நீங்கள் கூட ஸ்ட்ராங்காக நீங்கள் கிளிப் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒன்றும் நல்லா நீட்டாக பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் நீங்கள் வந்து வேறு என்னாச்சும் அட்டாச்மெண்ட் வேணும்னாக்கா, என்னென்ன அட்டாச்மெண்ட் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். அந்த பாட்டில் பாருங்கள், இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் 1/4 இன்ச்சு அந்த அடாப்டர் போகிறதுக்கு, இங்கே அடாப்ட் போடுறதுக்கு உள்ள இன்சைடில் போடனாலும் போட்டுக்கலாம். இல்லை இதையுமே இன்னும் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு ஸோ இதுலேயும் ஏதாச்சும் அடாப்டர் போட்டு நீங்கள் பிடிச்சிட்டு இந்த பாட்டத்தை கூட இப்படி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இருங்க, அதை டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டத்தை கூட இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ இது மேலே ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கணுமா, லைட்டு இந்த மாதிரி மைக்கு இது மாதிரி கூட வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி இன்னும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போட்டிருக்காங்க. இப்போ இதை எடுத்துருவோம். அதை ஸோ இதை எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம கழட்டிடுவோம். அதை இப்போ இதை எடுத்துகிட்டு ஸோ இதை நம்ம கழட்டி எடுத்துருவோம். இங்கே போடாமல் இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த பேக் சைடில் இங்கே பாருங்கள், சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் கூட நம்ம இந்த இதை வந்து போட்டுக்கலாம். இதை போட்டு டைட் பண்ணிடணும். கரெக்டாக சென்டராக வச்சு நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இது டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இது சென்டராகவே வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ சென்டராக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு மேலே இந்த பாருங்கள், இந்த மேலே வச்சு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ விளாக் எடுக்கணும். ஸோ விளாக் எடுக்கணும்னாலும் நீங்கள் இதில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எடுக்கலாம். இப்படி எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த இதோட கைப்பிடியோட பிடிச்சிட்டு விளாக் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இந்த விளாகு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய விளம்பரம் காமிச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்கள். ஸோ இது விளாக் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்படி இப்போ நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் செல்ஃபி போட்டுடுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என்னோட இது கரெக்டாக இருக்குது. நான் இப்போ பேசணுன்னா விளாக் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கையை காமிச்சதுனால இது எடுக்குது, இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னோட வீடியோ நான் எடுக்கிறத கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் பிடிச்சிருக்கேன். அப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தனியாக இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் தேவையில்லை. இதிலையே நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து விளாக் பண்ணணுன்னாலும் இதை நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இப்படி மாற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்றுமே லூஸ் எதுவுமே ஆகலைங்க. பாருங்கள், என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த ஃபோன் ஹோல்டர் மட்டும் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்கிங்க. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கு என்னோட சரியில்லை. நல்ல மெட்டலில் உள்ளதை நல்ல குவாலிட்டியாக
வசதியாக வாங்கிட்டீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா பாருங்க இப்படி போட்டு அழகாக நீங்கள் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சில இந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரில் பாருங்கள் டாப்பில் வந்து ஒரு ஹாட் ஷூ கோல்ட் ஷூ இருக்குது போடுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் இருந்துச்சுனாக்கா இது மேலே லைட்டோ இல்லை மைக்கோ நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னும் வசதியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இதை பார்த்து பேசிகிட்டே நீங்கள் அந்த மைக்கில் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்னும் வசதியாக இருக்கும். இப்போ பாருங்க இப்படி கையில் பிடிச்சிக்கலாம், எப்படினா பிடிச்சிக்கலாம். இதுக்கு இந்த தான் போடணும் இல்லை, வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட புடி இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி புடி போட்டுக்கிட்டு அதை கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக மாதிரி பண்ணலாம். இது எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது இப்படி பிடிச்சிக்கிறது, வேறு எனக்கு தேவையில்லை. பாருங்கள் கரெக்டாக நம்ம அப்படி ஸ்டெடியாக பிடிச்சிக்கலாம். அப்படியே உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது எல்லா டீட்டெயிலையும் காமிச்சிட்டேன். இனிமேல் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து இதனோட ப்ரைஸ் மட்டும்தான். நம்ம ப்ரைஸை வந்து குயிக்காக பார்த்துருவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் சின்ன ட்ரைபாடும் வச்சுருக்கேன். இந்த ட்ரைபாட்லேயும் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இதை அப்படி இந்த பேஸ் பிளேட்டை டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா இதே கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பேஸ் பிளேட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் மொத்தத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த பேஸ் பிளேட்டில் டைப் எல்லாம் 1/4 இன்ச் தான். சரி நீங்கள் இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டையுமே இங்கே பாருங்கள் இப்போ நான் இதிலே வச்சு காமிச்சிருக்கலாம், முன்னாடி இப்படி வச்சு வச்சுக்கலாம். ஸோ ஓகே தானே உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு நீங்கள் இதிலேயே கூட விளாக் எடுக்கணும்னாலும் இங்கே பாருங்கள் இதை இப்படி பண்ணிவிட்டு அந்த கேமராவோட நீங்கள் வந்து அப்படியே விளாக் எடுக்க வேண்டியதான். இதெல்லாம் நீங்கள் டைட் பண்ணியிருப்பீங்க, உள்ள கேமரா இருக்குன்னு வச்சுங்களேன். இதை இப்போ போட்டே காமிக்கிறேங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இந்த கேமராவே நீங்கள் வச்சுருந்தது இப்படிங்க, ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகம். கேமராவில் நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே நீங்கள் விளாக் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் பண்ண முடியும். இதில் வந்து ட்ரைபாட் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய ட்ரைபாட்லையும் ஈஸியாக உட்கார வைக்கலாம், எல்லாமே வசதியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா ஸ்க்ரூஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதனுடைய ப்ரைஸை பார்த்துருவோம். நான் இது எல்லாமே சேலில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் தான் 306 ரிங்கிட் மலேசியாவில் வாங்கினேன். இது வந்து மலேசியா ரிங்கிட் 110 ரிங்கிட்டு. ஸோ இந்த பேஸ் பிளேட்டும் இந்த இதுவும் சேர்ந்து வந்து செட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேஸு, இது வந்து பேஸ் பிளேட்டு. ஸோ இது ரெண்டுமே செட்டாக தான் கொடுப்பாங்க, தனியாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா 90 வெள்ளி. ஸோ இது 90 ரிங்கிட்டு, இது 110 ரிங்கிட்டு. ஸோ இது வந்து 306 ரிங்கிட்டு. ஸோ இதாங்க என்னோடய விலை வரும். ஸோ இது எல்லாம் வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கனடா, USA, சிங்கப்பூர் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்தியாவில் இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 8490 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. F38 பேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து 4590 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இந்த மஷ்ரூம் ஹேண்டில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அங்கே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அமேசானில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்குதானே, இல்லை வேறு எங்கேனா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ் பிளேட் வந்து அமேசான்லேயே இருக்குது. இந்த இது வந்து அமேசானில் அவைலபிளாக இல்லை, நான் பார்த்தேன், தேடி பார்த்தேன், இல்லை. நீங்கள் தேடி பாருங்கள். ஆனால் வந்து இது வந்து இன்னொரு வெப்சைட்டில் இந்தியாவில் இருக்குது. அந்த வெப்சைட் பேர் வந்து டியானான்னு பேர், TIYANA, டியானா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து இதை வந்து 8490 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவை இருந்துச்சு, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இது மாதிரி மல்டிபிள் யூசேஜ் இருக்குது, இதில் நீங்கள் வந்து பல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேவை இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.